இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு வந்து சேமியா கிச்சடி தான் பண்ணியிருந்தார். இது வந்து பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு போட்டு பட்டை கிராம்பெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சேமியா தான் பண்ணியிருந்தார். நல்லா காரமாக சூப்பராக இருந்ததுங்க. சேமியா நல்லா சுட சுட பண்ணியிருந்தார். இதுதான் காலையில் டிஃபனு. நார்மலாக வெள்ளையாக செய்கிறது வந்து எனக்கு பிடிக்கும், என் பையனுக்கும் பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. சேமியானாலே அவருக்கு பிடிக்காது. இது அவராக இப்படி செஞ்சுட்டா சூடாக சாப்பிட்ருவாரு. அதனால் இதுதான் காலைல டிஃபனுக்கு. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து முட்டை சாதம் தான் பண்ணியிருந்தார். முட்டை நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு பெப்பர்லாம் போட்டுட்டு இதில் சாதம் போட்டு கலரிட்டா சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஆனால் சூடாக சாப்பிட முடியாது. என் பையனை இது நல்லா சாப்பிட்டுடுவான், அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதில் சாதம் மட்டும் கொஞ்சம் நல்லா உதிரியாக வெடித்தோம்னா அதில் போட்டு கலரும் போது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி அப்படியே கொலன்னு ஆகிடுற மாதிரி இருக்கும், சாதம் தனித்தனியாக வராது. அதில் சாதம் போட்டு கலரிட்டு இதுதான் காலையில் மதியானம் லஞ்சுக்கு எங்களுக்கு. இதுக்கு தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா அப்படியே சாப்பிட்லாம்ல, அதனால் இது சூப்பராக இருக்கும். அந்த பெப்பர்லாம் போட்டு முட்டை சாதம். ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாப்பழம் தான் கொடுத்துருந்தேன். இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொடுத்துருந்தேன், ஏன்னா ஸ்வீட்டும் உப்பும் சேர்ந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.